ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்க சத்து மாவு கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் சோயா எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்கிறதால குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து கம்பு. இது உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சி தருது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. அடுத்து உடச்சக்கல்ல. இது நரம்புகளை பலப்படுத்துது, சருமத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, விட்டமின்ஸும் இருக்குது. அடுத்து நான் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் புரோட்டீன், ஃபைபர், பொட்டாசியம் சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது. அடுத்து நான் கருப்புளுந்து எடுத்துக்கிறேன். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, செரிமான உறுப்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இதிலே நான் பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீனும் இருப்பதால் வளரும் குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்குது. அடுத்து நான் கருப்பு கொண்ட கடலை எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், அயன், ஃபைபர் அதிகம் இருக்குது. ஹீமோக்ளோபின் அளவை உயர்த்தி உடம்போட சோர்வை குறைக்குது. இதிலே நான் ட்ரை டேட்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் விட்டமின் ஏ அதிகம் இருக்குது. இது உடல் உறுப்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அடுத்து ராஜ்மா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் அதிகம் இருக்குது, அயனும் அதிகம் இருக்குது. இது ஞாபக சக்தி அதிகமாக்குது, ப்ரோட்டீனும் அதிக அளவில் இருக்குது. அடுத்து நான் பாதாம் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மூளையின் நினைவாற்றலை அதிகமாக்குது. இது பாதாமில் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் அதிகமாக இருக்குது. அடுத்து வால்நட். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதால இதயத்தை மிகவும் நல்லதாக பாதுகாக்குது, மூளையின் ஆற்றலை நன்றாக செயல்படுத்துது. அடுத்து நான் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், இதயம் மற்றும் எலும்புகளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. இதுலேயே நான் சீரகமும் சேர்த்துக்கிறேன். டைஜஷனுக்காக நான் சீரகத்தையும் சேர்த்து வறுத்துக்கிறோம். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். அடுத்து நான் முந்திரி எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா கால்சியம் நிறைந்திருப்பதால் எலும்புகளுக்கு வலு சேர்க்குது. இது எல்லாத்தையும் மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் அவல் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ப்ரௌன் அவல் இருந்தாலும் நீங்கள் அதையுமே சேர்த்துக்கலாம். இது உடல் சூட்டை தணித்து உடலுக்கு புத்துணர்ச்சி தருது, இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது. அடுத்து நான் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். இதில் ப்ரோட்டீன் அதிகம் இருப்பதால் தசைகளுக்கு வலுவூட்டுது, அதுவும் இல்லாமல் எலும்புகள் வலுவடையவும் செய்யுது. அப்புறம் இதுலேயே நான் சுக்கு சேர்த்துக்கிறேன். சுக்கு எதுக்குன்னா டைஜஷனுக்காக சுக்கு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நான் மக்கானா எடுத்துக்கிறேன். மக்கானா தாமரை விதை. இது குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் இருக்குது. புரோட்டீன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ்ன்னு எல்லா சத்துக்களும் இருக்குது. வறுத்தது எல்லாத்தையும் ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நான் கேழ்வரகு சேர்க்கலை, ஏன்னா குழந்தைக்கு தனியாக கேழ்வரகு நான் கொடுத்துறதால இதில் நான் சேர்க்கலை. நீங்கள் கேழ்வரகு வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பவுடராக அரைச்சதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கஞ்சி பவுடரை என்னோடய 1.5 வயசு குழந்தைக்கும் கொடுக்குறேன், என்னோடய பொண்ணு 9 வயசு பொண்ணுக்கும் நான் கொடுக்குறேன். இது என்னோடய குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 1 வயசுலேருந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கஞ்சி எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டி விடாமல் கலக்கிக்கோங்க. அப்போ தான் கஞ்சி நல்லா வரும், இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். நல்லா கட்டி விடாமல் நல்லா கலக்கி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் இந்த கஞ்சி பவுடரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்துடும். இதை இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட குடிக்கலாம். இந்த சத்துமாவு கஞ்சி பவுடரில் சேர்த்துருக்க பொருளோட அளவு வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.